அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் பிடிசி கிரையோ சாஃப்ட்வேரில் சீட் மெட்டலில் பெண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குற அந்த பார்ட் 1 ட்ராயிங்கை பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து பார்ட் 2ல் டிரான்ஸ்மிஷன் பெண்டும் பெண்டில் ரிலீஃப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணினதில் நிறையா கமெண்ட்ஸ் வந்திருந்தது. எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸோ சீட் மெட்டலில் வந்து எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் லாஸ்ட் வீடியோவும், அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பெண்ட் பார்ட் 1 வீடியோவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ராயிங்கை நீங்களே கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம டெலகிராம் லிங்க்லேயும் அந்த ட்ராயிங்கை இமேஜை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், மற்ற சப்ஸ்கிரைபரும் பார்ப்பாங்க. இங்கே மேலே கீழே பாருங்கள், இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த பார்ட்டோட ட்ராயிங் கொடுத்துருக்கேன். ஸோ மேலே வந்துட்டு இதோட ஹோல் மட்டும் இங்கே பெருசாக இருக்குது. இது ரெண்டும் மோஸ்ட்லி இதே மாதிரியான பீஸ் தான். அது இங்கே மேலே இருக்கிற ட்ராயிங்கோட டைமென்ஷன்ஸ் தான் இங்கே கீழே உங்களுக்கு டிராஃப்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்மியான அளவு டைமென்ஷன் தான் இருக்கும், ரொம்ப பெருசில் கிடையாது. ரொம்ப உங்களுக்கு மேக்ஸிமம் 5 mm 6 mm இருக்கக்கூடிய பின் தான் அந்த பின் இருக்கும். ஸோ இந்த பின்னை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இந்த ட்ராயிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இதிலெல்லாம் கேட்காம் தமிழ் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கிரையோ பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் டைரக்டரில் நான் செட் பண்ணிவிட்டேன், நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்ட்டில் சீட் மெட்டல், ஸோ இது வந்து பார்ட் 2 ட்ராயிங் இல்லைங்களா. பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ பார்ட் 2 யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். டெம்ப்ளேட்டில் நான் MMNS பார்ட் சீட் மெட்டல் அப்படிங்கிற இது நான் சூஸ் பண்ணி டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளான் ட்ரா பண்ணலாம். நான் பிளானர் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் பார்ட் நான் ட்ரா பண்ணுறேன். டேட்டம் பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன், ஸ்கெட்ச் வியூ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். அகெயின் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக 2 சென்டர் லைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் சிமெட்ரிக்காக வர மாதிரி ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அதே ரெக்டாங்கிளில் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இதுவும் சிமெட்ரிக்காக இருக்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் இது ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் நான் வேரி பண்ணுறேன். இது வந்து ஒரு 300, இது வந்து ஒரு 50, ஸோ இது வந்து ஒரு 100, இது டோட்டல் ஹைட் வந்து ஒரு 300 கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஒரு 200 ஆக்கிக்கலாம். கீழே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைன் போயிட்டு இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் வந்து சிமெட்ரிக்காக ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டைமென்ஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் லைன், ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சிமெட்ரிக் பண்ணுறேன். சிமெட்ரிக் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின் சூஸ் பண்ணிவிட்டு சென்டர் லைன், ஸோ இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் கிளிக் பண்ணுறேன். சிமெட்ரிக் ஆகிடுச்சு. இப்போ இதோட ஹைட் வந்துட்டு 50 கொடுக்குறேன். அதே மாதிரி இதோட லென்த்து வந்துட்டு ஒரு ஓகே 400 இருக்குது. நான் ஒரு 400 கொடுக்குறேன். இல்லை இன்னும் கூட நம்ம சிறுசு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 350 கொடுக்குறேன். இந்த 50 அப்படிங்கிறத 100 ஆக்கிடலாம், ரொம்ப சிறுசாக இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு 100 ஆக்கிடலாம். இன்றைக்கி 2 ஹோல்ஸ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டெலிட் செக்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2 லைன்ஸ் இருக்கும், அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். சாரி, Ctrl Z கொடுங்க, டெலிட். அதே மாதிரி இங்கேயும் 2 லைன் இருக்கும், டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் லூப்பாக இருக்குது. அடுத்தது ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 2 ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஈக்குவல் ரேடியஸில் ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இதுவும் ஒரு 50, இதோட ஹைட்டும் 50 கொடுக்குறேன். ஸோ டயாமீட்டர் 40. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ட்ரா பண்ணுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் இதை சீரியஸ் எடுத்துக்கோன்னா அப்டேட். ஓகே, இதோட திக்னஸ் ஒரு 3 mm கொடுக்குறேன். அப்டேட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ்
ஃபீச்சர் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது பெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் இங்கே ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் போயிட்டு இந்த சர்ஃபேஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் இங்கேருந்து இந்த மிடில் வரைக்கும் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கு டைமென்ஷன் நான் வந்து ஒரு 150 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்டேட் ஒரு லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பெண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். நாம் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து இன்னொரு 2 பெண்டு மட்டும் பார்க்காம இருக்கும். அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஒன்று, ரிலீஃப் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ்மெண்ட்டில் போய்ட்டு இப்போ நான் கடைசியாக ட்ரா பண்ண இந்த ஸ்கெட்சை, அதாவது இந்த சிங்கிள் லைனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு கீழே ஃப்ளிப் ஆகிருக்கு. ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் பெண்டில் இருக்குது, நான் அதை வந்து ரவுண்ட் பெண்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட திக்னஸ் இங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு 50 பாருங்கள், கர்வ் க்ரியேட் ஆகிடுச்சு. இது எனக்கு இப்போ வந்து 2 பக்கமே வேணும். இப்போ இந்த கர்வ் வந்து ஒரு பக்கம் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டாப்பில் நம்ம ஒரு 3 ஆப்ஷனை பார்த்துருப்போம். இதில் வந்து நான் அந்த லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் ரேடியஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். 70 கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இதில் இப்போ நான் அந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற இங்கே நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் ஆட் டிரான்ஸ்மிஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி எனக்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிற இந்த ஐக்கான் ஓப்பன் ஆகிருச்சு. ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணுறேன். இப்போது நான் 2 லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன், அகெயின் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன். ஸோ இந்த லைனோட லென்த்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த லென்த்தெல்லாம் கொடுத்துக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 180. இது ரெண்டுக்கும் கேப் வந்து ஒரு 50 கொடுத்துட்டு ஒன்லி 2 லைன் மட்டும்தான் ஓப்பன் லூப்பில் தான் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. பெண்ட் ஆகிருக்கு, பட் நம்ம ட்ரா பண்ண லைன் கிட்ட ஒரு டேப்பர் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம எங்கே ட்ரா பண்ணோம், இந்த ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணோம், அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த செகண்ட் லைன் வரைக்கும் டேப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் இந்த டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணுமா, இல்லை எவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிற நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபுல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேடியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ளோஸ் ஆயிரும். ஃபுல் ஓப்பன் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கொடுக்கறத பார்த்து ஆஸ் பர் அவர் ரேடியஸ் இது உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த பெண்டு முடிஞ்சுது. டிக், இது பாருங்கள். ஸோ பெண்டும் ஆகிருக்கு, அதே சமயத்தில் இந்த 2 இடம் மட்டும் டேப்பராகவும் மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறதோட யூஸ். அகெயின் நான் இந்த பெண்டை வந்து உங்களுக்கு எடிட் டிஃபைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இது இந்த டிரான்ஸ்மிஷனில் ஸ்கெட்ச் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை அகெயின் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் இன்னொன்று நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதை ஃப்ளிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளிப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடுக்கு பதிலாக இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதே அந்த 50க்கு வந்துட்டு அந்த டேப்பர் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ டேப்பர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் எந்த சைடு வேணாலும் அதை ஃப்ளிப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் இன்னொரு ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னொரு பெண்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அகெயின் பெண்டு கிளிக் பண்ணிட்டேன். இந்த பெண்டில் ஸோ இப்போ வந்து இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த எட்ஜை யூஸ் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணலாம். இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இந்த எட்ஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை ஃப்ளிப் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க்கை ஃப்ளிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெண்டு விசிபிளாக தெரியும். ஸோ கீழே ஃப்ளிப் பண்ணிவிட்டேன். இதில் ஆப்செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போது நம்ம ஒரு லைன் கிளிக் பண்ணி நம்ம பெண்ட் பண்ணிட்டோம். அந்த பெண்ட்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் நீங்கள் ஆப்செட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஆப்செட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பால் பாருங்கள், ஒரு பால் இருக்கும். இந்த பாலை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்செட் ஆகும். ஸோ எதுலேருந்து ஆப்செட் ஆகும் அப்படின்னா நான் முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ண இந்த லைன்லேருந்து இது ஆப்செட் ஆகும். ஐ மீன் நாம் இப்போ லைன் ட்ராப் பண்ணல, நம்ம எட்ஜ் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த எட்ஜிலிருந்து ஆப்செட் ஆகும். ஸோ இந்த எட்ஜிலிருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஆப்செட் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு ஆப்செட் ஆகிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கர்வாக வேணும் அப்படின்னா நீங்கள் கர்வ் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட வேல்யூ நீங்கள் கொடுக்கறத பொறுத்து அது பெண்ட் ஆகும். ஸோ கம்மியாக கொடுங்க. ஸோ இங்கே நம்ம கொடுத்துக்கிற வேல்யூக்காக இது இந்த சைடு பெண்ட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு வந்து ஆங்கிள் பெண்ட் வேணும் அப்படின்னா ஆங்கிள் பெண்டு 90 டிகிரி நம்மளுக்கு பெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு ஆங்கிளும் க்ரியேட் ஆகிருக்கு, நம்ம கொடுத்த ரேடியஸ்க்காக ரேடியஸும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு ரேடியஸ் வேண்டாம் அப்படின்னு இதை நம்ம 0 பண்ணிக்கலாம்.
இன்டர்னல் ரேடியஸ் 0 பண்ணிட்டோம் அப்படின்னா 90 டிகிரிக்கு பெண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இங்கே ஒரு பெண்டு க்ரியேட் ஆகிருச்சு. அடுத்தது இன்னொரு பெண்டு போகிறேன். நான் இன்னொரு பெண்டு போயிட்டு இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த சர்ஃபேஸ் இங்கே கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கார்னர் டு கார்னர் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் கார்னர் டு கார்னர் கிளிக் பண்ணதையும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பெண்டு க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ அந்த டைமென்ஷன் எதுவும் கேட்கல, ஏன்னா ஆல்ரெடி அங்கே எட்ஜ் இருக்குது. அந்த எட்ஜை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து கார்னர் டு கார்னர் செலக்ட் ஆகிருச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ட்ராக் பண்ணி நம்ம ஒரு எட்ஜில் விட்டதுக்கப்புறம் டைமென்ஷன் கேட்டிருக்கும். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வாங்க, அதில் கேட்டிருக்கும். பட் இதில் வந்து கேட்கல. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம பென் பண்ணுறோம். ஸோ பென் பண்ணும்போது நம்ம லாஸ்ட் டைம் மாதிரியே இப்போ நம்ம இந்த ரிலீஃப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ரிலீஃப் ஓப்பன் ஆகிருக்கும். டிஃபைன் ஈச் சைடு. ஸோ நீங்கள் ஒவ்வொரு சைடும் ரிலீஃப் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு சைடு செகண்ட் சைடு இது நீங்கள் எந்த சைடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த சைடு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நார்மலாக ரிப்பு மட்டும் இருக்குது. நான் வந்து இப்போது நோ ரிப்பிலேருந்து ஸ்ட்ரெச்சு கொடுக்குறேன். ஸ்ட்ரெச்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். இந்த கார்னரில் எப்படி வேணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் டச்சுக்கு பதிலாக ரெக்டாங்குலர் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக விசிபிள் ஆகும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெச்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெச் மாதிரி தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார்னர் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு ஸ்ட்ரெச்சுக்கு பதிலாக ரவுண்டு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ரவுண்டு க்ரியேட் ஆகும். இதுக்கான டைமென்ஷன்ஸ் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ உங்களுக்கு அந்த டைமென்ஷன் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குது. இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். இன்சைட் டெப்த் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி இதோட திக்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 5 கொடுக்குறேன். இது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நம்ம இந்த வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ரிலீஃப், ஸ்ட்ரெச் வேணால் ஸ்ட்ரெச் ரிலீஃப். ஸோ உங்களுக்கு ரிலீஃபே வேண்டாம் அப்படின்னா அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ரிலீஃப் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். பட் ரிலீஃப் நம்ம கம்பல்சரியாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் ரெண்டுலேயும் என்ன ரிலீஃப் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் என்ன ரிலீஃப் வேணுமோ அந்த ரிலீஃப் கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே. ஸோ நம்ம இப்போ அந்த டிரான்ஸ்மிஷனும் பார்த்தாச்சு, ரிலீஃபும் பார்த்தாச்சு. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் மற்ற ஃபீச்சர்ஸில் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட எக்ஸசைஸும் நம்ம வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ட்ராயிங்ஸ் வந்து நெட்டில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கேட்காம் தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். கேட்காம்னா நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.